டிஷ் பேர் என்ன? இலாஞ்சி. ஜோயா, நீங்க பண்ண டிஷ்லயே இது வந்து பெஸ்ட். இதே கான்ஃபிடன்ஸோட இன்னும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரலாம். ஆனா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இந்த ஏலாஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 கோழி முட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக வந்து தோசை பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ சைட்லேயே வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கடை நல்லா சுடானதும் கொஞ்சமாகி 1 கப்பு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்லாவே வந்து வறுத்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்துட்டு நல்லாவே வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதில் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ அவுட்டர் லேயர் வந்து தோசை ரெடி பண்ணிடலாம். நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கங்க. அப்போ தான் சாப்பிட வந்து சூப்பராக இருக்கும். 1 கப்பு கோதுமை மாவில் ஒரு 8லேருந்து 9 தாராளமாக வரும். இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டஃபிங் எல்லாம் ஃபில் பண்ணிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி சென்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா சூப்பரான இலஞ்சி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.